திரு பிடி அவர்கள் சொல்லியிருந்தபோது கூட சொல்லியிருந்தாரு, எஸ்ஐஆரை நாங்கள் வேணான்னு சொல்லலை, பட் இவ்வளோ எமர்ஜென்சியாக வேகமாக பண்ணும்போது அதில் பல குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. ஒன்று பிடிஆர் அவர்கள் பேசும்போது ஒன்று. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட காலகட்டத்தில், இப்போது பீகார் இது இல்லாமல் முன்னாடி எஸ்ஐஆர் நடந்திருக்கு இல்லையா, அப்போது அவங்க வந்து எங்கே பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் 6, 7, 8 தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒருத்தர் இறந்துருக்காங்க, பேர் நீக்கம் செய்யணுமோ, அல்லது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோ அவங்களுக்கான விஷயமோ, இல்லை அட்ரஸ் சேஞ்சஸ் இருக்குது, அந்த திருத்தங்கள் இருக்குது, அதுக்கான அந்த எந்த ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ணுறதுக்காகத்தான் அவங்க வந்து பண்ணாங்க. அப்போ அப்படி பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி யூனிவர்சலாக எல்லாருமே கம்பல்சரியாக ஒவ்வொருத்தரும் அதை ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லும்போது தான் அது ரொம்ப டீடியஸ் ஆகுது. ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ரோட்டில் நடந்து போகும்போது திருடங்களை மட்டும் பிடிச்சாதான் சரியாக இருக்கும், எங்களையும் பிடிக்கிறீங்கன்னு கேட்டால். நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கோயம்புத்தூர்ல கொடுக்குறாங்க. கொளத்தூர் தொகுதியில் ஒரே பேர், ஒரே அப்பா, ஒரே வயசு, ஒரே அட்ரஸ், 3 எபிக் கார்டு. வாக்காளர் பட்டியலில் 3 இடங்களில் பேர், 3 கார்டு. எப்படி வந்துச்சு? உதாரணம் சொல்ல புரியுங்களா? ஒரே அட்ரஸ், ஒரே பேர், டூப்ளிகேஷன் கூட கிடையாது, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட். ஆனால் 3 ஐடி கார்டு, 3 வாக்காளர்கிட்ட. எப்படி? அப்போ இது சரி பண்ணுமா வேண்டாமா? அப்போ அவர் வந்து ஓட்டு போட போறாரு, நியாயமாக போடுவார். இந்த பாருங்க, வாக்காளர் வச்சிருக்கேன், நான் போடுறேன், போட்டு வர மாட்டாரா? அப்போ ஒருத்தர் 3 ஓட்டு போறது சரியா? அப்போ இதை சரி பண்ணணும்னு சொன்னால் என்ன, ஏன் கோவம் வருது எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரையும் செக் பண்ணா தானே திருடன் சிக்குவான். திருடன் எழுதி விட்டிருக்கானா? எவனா நாயமா டீஃப் அப்படின்னு எழுதி வச்சிருக்கானா? டிஷர்ட்டில் பசங்க போகிற மாதிரி யார் எழுதி விட்டிருக்குமா நெத்தியில்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லாருக்கும் செக் பண்ணா தாங்க யார்கிட்ட இல்லைங்கிறது தெரியும். இதெல்லாம் புரியவே இல்லை எனக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இது. உனக்கு இது எப்படி பண்ணுவாங்க? திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லிட்டு ஒரு ஐடியாவை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சி டில்லி ஆட்சிக்கு வந்து அவங்க ஒரு எலெக்ஷன் கமிஷனர் போட்டு புது ஐடியாக்கள் கண்டுபிடிக்கட்டும். முதல்ல அப்படி தான் வந்து 10 வழிச்சாலை நாங்கள் எதிர்க்கிறோம், நடக்கக்கூடாது நாங்கள் சேலம் சென்னைக்கு. அப்புறம் ஏவாவில் வந்து நாங்கள் சாலை எதிர்க்கல, வளர்ச்சி திட்டம் எதிர்க்கு, இதுதான் எப்பயுமே சொல்லுவாங்க. முதல்ல ஆஹாவோ கூடாது கத்தி குமிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அது அப்போ என்ன செய்றீங்க? எதுக்குலன்னு கோஆபரேட் பண்ண வேண்டியதானே? உங்கள் அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க, உங்கள் கட்சிக்காரங்க வேலை பார்க்குறாங்க, நாங்கள் எதுக்குறோன்றீங்க. எனக்கு புரியலையே. நல்லவனை சோதிக்க கூடாது, அப்புறம் எப்படி யார் எப்படி சோதிப்பீங்க?